வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஊவே சாமிநாத ஐயரை பற்றி தான் பார்த்தோம். அவருடைய பிறப்பு, அவருடைய ஊர் பேர்லாம் பார்த்தோம். நம்ம ஆசிரியர் பெயர்கள் பார்த்தோம், சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். அடுத்தது அவரை பற்றின இம்பார்ட்டண்டான குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம், முக்கிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருடைய ஆசிரியர் வந்து இவருக்கு இட்ட பெயர், அதாவது இவருடைய ஆசிரியர் வந்து இவருக்கு வச்ச பெயர் என்ன அப்படின்னா சாமிநாதன். அடுத்தது சுவடிகளை மீட்க சென்ற இடம், ஓலைச்சுவடிகளை மீட்கிறதுக்கு இவர் எந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னால் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு. அடுத்தது பதிப்பு துறையில் ஈடுபட வைத்தவர் யார், இவரை பதிப்பு துறையில் ஈடுபட வைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சேலம் ராமசாமி முதலியார் தான் இவரை பதிப்பு துறையில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று இவர் எழுதுனதுல. அடுத்து இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர். கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டில் 99 வகை பூக்களில் 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடித்தவர் இந்த ஊவே சாமிநாதர் ஐயர் தான். 99 வகை பூக்கள் வந்து குறிஞ்சி பாட்டில் வந்து கபிலர் எழுதியிருக்காரு. அதில் 3 பூவோடைய பெயரை கண்டுபிடிச்சது யாருன்னா ஊவே சாமிநாதர் ஐயர். இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னா தியாகராஜ செட்டியார். தியாகராஜ செட்டியார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சேலம் ராமசாமி முதலியார். சேலம் ராமசாமி முதலியார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவருடைய இவர் பதிப்பித்த முதல் நூல் என்ன அப்படின்னு சொன்னால் வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் பதிப்பிச்ச முதல் நூல் என்ன அப்படின்னு சொன்னால் வேணுலிங்க விலாச சிறப்பு. அடுத்தது இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் எது அப்படின்னு சொன்னால் சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பிச்ச முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பிச்ச மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 87. தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர், அதாவது இவருடைய வீட்டிற்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டோடைய பெயரை வச்சிருக்கிறாரு, அதாவது நண்பருடைய பெயரை வச்சிருக்காரு. அந்த வீட்டுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தியாகராச விலாசம். தியாகராச விலாசம். அடுத்தது இவர் மறைந்த இடம் எது அப்படின்னா திருக்கழுக்குன்றம். இவர் மறைந்த இடம் என்னது? திருக்கழுக்குன்றம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய வந்திருக்குது. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இவரை பற்றின கருத்துக்கள், இவரை பற்றின முக்கிய சிறப்புகள் இருக்குது, அது நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம இந்த தமிழுடைய தொண்டுக்காக உள்ள தமிழ் அறிஞர்கள் பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்களும் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி அதை போட்டு ரிப்பீட்டடாக இந்த வீடியோஸை கேளுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால், எக்ஸாம் எழுதுறவங்க இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.